ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 இந்த வாட்டி யூஎன்எஃப்சிசியோட சம்மிட் வந்து பிரேசிலில் நடந்தது. பேலம் அப்படிங்கிற ஊரில் பிரேசிலில் நடந்த சம்மிட். அந்த சம்மிட்டோடைய அவுட்கம்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைட்டிங் த ஃபயர், COP30 sought to increase the climate narrative, focusing on implementation. So that is the theme. இப்போ போன வாட்டி நடந்த சம்மிட்ல அந்த சம்மிட் நடத்துறப்போ அதோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம என்ன பார்த்தோம், பக்குவில் நடந்தது. பக்கு சம்மிட்டை வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் சம்மிட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஃபினான்ஸ் சம்மிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபினான்ஸோடைய அடுத்த டார்கெட்டை அப்கிரேட் பண்ண போகிறோம். 100 பில்லியன் இருந்த டார்கெட்டை அப்கிரேட் பண்ணி நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல், நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் இஸ் சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு வாட்னு வரும்னு போன வருஷமே சொன்னோம், வரல, இந்த வருஷம் வரலாம். ஸோ நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் டெவலப்டு நாடுகள்லாம் டெவலப்பிங் நாடுகளுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க, $100 பில்லியன் வந்து ஃபண்டிங் வந்து தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ டெவலப்டு நாடுகள் டெவலப்பிங் நாடுகளுக்கு கிளைமேட் சேஞ்சை அடாப்ட் பண்ணுறதுக்கும் மிட்டிகேட் பண்ணுறதுக்கும் தே டிசைடட் டு ப்ரொவைட் $100 பில்லியன் per annum டு ஃபண்ட் தி கிளைமேட் இது. பட் அது டார்கெட்டே அச்சீவ் ஆகலை. பட் அதுக்குள்ளே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 10 வருஷம் ஆன பிறகு டார்கெட்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்னதுனால முதல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல, பட் இருந்தாலும் அப்டேட் பண்ணாங்க. அந்த அப்டேட் பண்ண டார்கெட்டை தான் நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல், ஸோ புது கலெக்டிவ் கோல் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோலில் அடுத்த கோல் என்னவா வைக்கலாம் அப்படிங்கிற போது டெவலப்டு நாடுகள் டெவலப்பிங் நாடுகளுக்குள்ள ஒரு டிபேட் போச்சு. என்ன அப்படின்னா, டெவலப்டு நாடுகள் வந்து 300 பில்லியன் தான் வச்சு தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெவலப்பிங் நாடுகள் கேட்டது 1.3 ட்ரில்லியன். அதாவது பாரிஸ் அக்ரிமெண்டோடைய டார்கெட் என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச், அதாவது குளோபல் வார்மிங் இருக்குல்ல, ஸோ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது குளோபலோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் குளோபல் வார்மிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா குளோபலோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த டெம்பரேச்சரை 2 டிகிரி செல்சியஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோலில் தான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, we will try to achieve 2 degree C and we will strive and put additional efforts to reach 1.5. நாங்கள் வந்து 2 degree C தான் எங்கள் டார்கெட்டு, ஆனால் நாங்கள் முடிஞ்சால் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு 1.5 ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி போன வருஷம் 1.5 ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இவங்க எங்கேருந்து 1.5க்கு ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 degree C டார்கெட்டை அச்சீவ் பண்ணோன்னா அதுக்கு டெவலப்பிங் நாடுகளுக்கு ஆக போட செலவு வந்து $1.3 ட்ரில்லியன். அந்த $1.3 ட்ரில்லியன் வேணும்னு நம்ம கேட்டால் அவங்க கொடுத்தது 300 பில்லியன். ஸோ போன வருஷம் நம்ம COP29 டிஸ்கஸ் பண்ணும்போதும் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் இது 300 பில்லியனே கலெக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். அப்படி கலெக்ட் ஆனாலும் அது பத்தாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து போன வாட்டி இந்த ஃபினான்ஸை முடிவு பண்ணுறதா அது ஃபினான்ஸ் சம்மிட்னாங்க. இந்த வருஷம் வந்து பிரேசில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச் எடுத்துட்டாங்க. ஒரு வருஷமும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், G20 கிரிட்டிசிசமாக என்ன பார்க்குறோம், ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெலிவரி கேப்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்களே, செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த சம்மிட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தே ஆர் டிஸ்கஸிங். ஸோ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். திடீர்னு இதில் பிரைட்னஸ் குறைஞ்சிச்சா டிவியில்? டிவி ஓகேவா தானே போகுது? ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டார்கெட்ஸ் வச்சு கோல் செட் பண்ணதெல்லாம் போதும், we will focus on implementation. ஸோ அப்போ இந்த இதில் நாங்கள் புதுசாக எதுவுமே கோல் செட் பண்ணி புதுசாக டார்கெட்ஸ் கொண்டு வந்து புதுசாக எதுவுமே செய்ய வேணாம், ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம், அதுக்கான விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் COP30யோட முக்கியமான அப்ஜெக்டிவ். அதான் இம்ப்ளிமெண்டேஷன் சம்மிட் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? அதுக்கு இவங்க கொடுத்த வாசகம் வந்து என்னதுன்னா, முட்டி ராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவா கன்னடிகாவா அப்படின்னு, இது தெலுங்கா அப்படின்னு தசாவதாரம் தான் வந்து ஞாபகம் வருது. அந்த பிஜிஎம் தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் கன்னடா, சரி ஒரே ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இது முட்டி ராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டி ராவ்னா ஒன்றும் இல்லை, உபுண்டு முட்டிராயும் ஒன்று தான். எல்லாரும் ஒன்று, மல்டிலேட்ரலிசமில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அவுட்கம்ஸை வந்து கொண்டு வரணும், தனித்தனியாக இருந்தால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அவங்கள ட்ரைபல் மொழியில் உபுண்டு அப்படின்றாங்க, இவங்க ட்ரைபல் மொழியில் முட்டிராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு காப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக. ஸோ காப்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதோடது அப்படின்னா 1992 வந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். 1992 ரியோ சம்மிட் அப்படிங்கிற சம்மிட் நடந்தது. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் வந்து யுனைடெட் நேஷன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த எதுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் நடக்குது, இந்த குளோபல் வார்மிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லா உலக நாடுகளும் ஒன்று சேர்ந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்
அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதான் வந்து 1992 முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம், எவ்ரி இயர் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் நம்ம மீட் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் எவ்ரி இயர் வந்து எல்லா பார்ட்டியும் மீட் பண்ணுற அந்த கான்ஃபரன்ஸ் தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். யார் அந்த பார்ட்டிஸ்? இந்த யுஎன்எஃப்சிசி கன்வென்ஷனை சைன் பண்ண பார்ட்டிஸ். மோஸ்ட் ஆஃப் தி யூஎன் மெம்பர்ஸ் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாரும் வந்துருவாங்க இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த யுஎன்எஃப்சிசி கன்வென்ஷனோட கோல் வந்து இதுதான், எவ்ரி இயர் மீட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சு 1992 எவ்ரி இயர் ஆனுவலாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோடைய 30வது சம்மிட் இப்போ நடக்குது. கணக்குப்படி பார்த்தா 30 வராதே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், 33 வரணும் அப்படின்னு. நடுவில் 2-3 வருஷம் நடக்கல, அதனால இதுதான் 30வது சம்மிட். ஸோ கிளியரா? இதில் வந்து முக்கியமான காப் எது அப்படின்னு பார்த்தா காப் 21. காப் 21 வந்து 2015 நடந்தது. அதில் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் தான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. இந்த 21வது சம்மிட்ல பாரிஸ்ல நடந்துச்சு. அப்பதான் பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல எடுக்கப்பட்ட முடிவுகளும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், டார்கெட்ஸ், கோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனலி டிட்டர்மைண்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது 1992 இருக்கு. எல்லாருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அது காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் டிஃபரன்ஷியேட்டட் என்ன டிஃபரன்ஷியேட்டட்னா, டெவலப்டு நாடுகள் தே ஆர் தி ரீசன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபினான்ஸ் பண்ணணும். டெவலப்பிங் நாடுகள் தே ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், அவங்களுக்கு டெவலப்டு நாடுகள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன டார்கெட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் என்ன டார்கெட் கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்டாக வந்து நம்ம போகிறப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அக்ரிமெண்ட், ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் கரண்ட் அக்ரிமெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தது வந்து கியோட்டோ புரோட்டோகால் அப்படிங்கிற இந்த புரோட்டோகால் வந்து வச்சிருந்தோம். இந்த கியோட்டோ புரோட்டோகாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அனெக்ஸ் 1 கண்ட்ரிஸ் அண்ட் அனெக்ஸ் 2 கண்ட்ரிஸ் அப்படின்னு 2 கண்ட்ரி செட் ஆஃப் கண்ட்ரிஸை உருவாக்குறாங்க. டெவலப்டு நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய டார்கெட்டும் டெவலப்பிங் நாடுகளுக்கும் கம்மி டார்கெட்டும் கியோட்டோ புரோட்டோகால்லே ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் டார்கெட். ஸோ அப்போ டெவலப்டு நாடுகள்லாம் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக டார்கெட் கொடுத்துட்டாங்க. அப்படி ஃபிக்ஸடாக டார்கெட் கொடுக்குறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கியோட்டோ புரோட்டோகால் சரியாகவே இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ கியோட்டோ புரோட்டோகாலோட டைம் லைன் என்னன்னா 2005 to 15. இந்த 10 வருஷம் வந்து அது இந்த 2005 to 20. ஸோ இந்த 15 வருஷம் அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்துச்சு. ஸோ 2020 யார் இதை சக்சீட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தா அதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 முடிவு பண்ணோம்ல, அதான் 2020 2035 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ 2005 to 2020 வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன மாதிரியான விஷயங்கள்ல போகும்னு சொன்னதான் கியோட்டோ புரோட்டோகால். பட் இதில் ஃபிக்ஸட் டார்கெட் நம்ம வச்சிருந்ததுனால இது சக்ஸஸ்ஃபுல் ஆகல, அதனாலே இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல 2015 என்ன முடிவு பண்றாங்கன்னா, அடுத்த புரோட்டோகால் கியோட்டோக்கு சக்சீட் பண்ணக்கூடிய புரோட்டோகால்ல ஃபிக்ஸட் டார்கெட் வைக்கக்கூடாது, ஃபிளெக்சிபிள் டார்கெட் கொடுக்கலாம். அந்தந்த நாடுகள் நீங்களே முடிவு பண்ணுங்க. அதான் வந்து நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்னா அந்தந்த நாடுகள் கிளைமேட் சேஞ்சுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க. இப்போ 2 டிகிரி சிக்குள்ள நம்ம நிறுத்தணும்பா, அதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஸோ இப்படி வைக்கிறப்போ அவங்களே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற போது எல்லாரும் அட்லீஸ்ட் உள்ள வருவாங்க. எல்லாருக்கும் ஃபிக்ஸட் டார்கெட் கொடுத்த உடனே நான் வரலன்னு எல்லாரும் போனதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற கான்செப்ட்ல தான் என்டிசி அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ எல்லா நாடுகளும் அவங்களோட நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை சப்மிட் பண்ணாங்க. இந்தியாவும் சப்மிட் பண்ணோம். அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். அதை அப்கிரேட் பண்ணி இப்போ 2வது ரவுண்ட்லேயும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்டோட பேக்ரவுண்ட். அப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு தான் 2015 அப்புறமா நடந்த சம்மிட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் ஃபேஸில் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணோன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, பிரீஃப் கீவேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட்டிகேஷன், அடாப்டேஷன். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, புதுசாக பார்க்குறவங்களோட பெனிஃபிட்காக தான். கதை தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும்னு எனக்கே தெரியும். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 4 முக்கியமான காம்போனன்ட் வந்து கிளைமேட் சேஞ்சில் இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மிட்டிகேட் பண்ணணும். மிட்டிகேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, CO2 எமிஷன்ஸை குறைக்கணும். ஏன்னா CO2 அதிகமாக எமிட் ஆனதுனால தான் கிளைமேட் சேஞ்சு, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமானதுனால தான். ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறது தான் மிட்டிகேஷன். 2வது என்ன பண்ணணும்னா, அது என்னதான் குறைச்சாலும் கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய இம்பாக்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். வெள்ளங்கள் வருது, சைக்ளோன்ஸ் வருது, அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ட்ராட்ஸ் வருதுன்னு, ஹீட் வேவ்ஸ் வருதுன்னு. அப்போ அந்த மாதிரி வரும்போது அதை அடாப்ட் பண்ணிட்டு வாடுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் அடாப்டேஷன். அதுவும் எடுக்கணும்.
அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா நமக்கு வந்து என்ன தேவைன்னா டெக்னாலஜி வேணும், பணம் வேணும். ஸோ இப்போ இந்த மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன்லாம் பண்ணோம்னா இதுக்கு தேவைப்படுற டெக்னாலஜியும் இதுக்கு ஆகிற பணமும் எங்கேருந்து வரப்போகுது? டெவலப்டு நாடுகள் டெவலப்பிங் நாடுகளுக்கு டெக்னாலஜியும் ஃபினான்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அந்த 100 பில்லியன் டார்கெட் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வருது. அந்த 100 பில்லியன் டார்கெட்டோட அப்டேட் தான் போன வருஷம் COP29ல 300 பில்லியனா அப்டேட் பண்ணாங்க. ஆனால் டெவலப்பிங் நாடுகள் கேட்கறது 1.3 ட்ரில்லியன். இதான் வந்து அதில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னா இப்போ ரெனியூபிள் எனர்ஜி கொண்டு வரணும், சோலார் பேனல் வேணும் அப்படின்னா சோலார் பேனல் டெக்னாலஜி ஆஃப்ரிக்காட்ட இருக்குமா? டெவலப்டு நாடுகள் தான் அதை ஷேர் பண்ணணும். அதான் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து COP27ல ஒரு புது ஐடியா வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னதுன்னா லாஸ் அண்ட் டேமேஜ். நம்ம பொதுவாக வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்க்குறப்போ இந்த 4 தான் பார்ப்போம். 5ஆவதா வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ். லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்னதுன்னா ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. அது ஏதோ ஃபியூச்சரில் 10 வருஷம் கழிச்சு வர்ற விஷயம் இல்லை, இன்னைக்கே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நிறைய பல நாடுகள் வந்து லாஸை வந்து அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, டேமேஜை வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ், டிசாஸ்டர்ஸ், ஹீட் வேவ்ஸ், கிளாஃப் இதெல்லாம். அப்போ அந்த நாடுகளுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி லாஸ் அண்டர்கோ பண்ணவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு தனி மெக்கானிசம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதான் லாஸ் அண்ட் டேமேஜ் ப்ரோட்டோகால். அதுக்கு ஒரு தனி ஃபண்டிங் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் COP27, 28லலாம் பேச்சு போயிட்டு இருந்தது. ஸோ மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ஃபினான்ஸ், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், லாஸ் அண்ட் டேமேஜ், இந்த 5 பாயிண்ட் வச்சு கிளைமேட் சேஞ்ச் வச்சு எந்த கேள்வி வேணாலும் எழுதிடலாம். குளோபல் சமிட்ல என்ன பேசுறாங்கன்னா இந்த 5 பற்றி தான் பேசுவாங்க, பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ அப்போ எந்த சமிட் பற்றி கேள்வி வந்தாலும் இந்த 5 பற்றி எழுதி ஆன்சர் கதை எழுதி முடிச்சிடலாம். ஸோ அதை தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து வி கேன் ரைட். ஸோ புரிஞ்சிச்சா? இதான் வந்து பிரீஃப் பேக்ரவுண்ட். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை வந்து பிக்டோகிராஃபிக்காகவே கொடுத்துருந்தாங்க, என்னென்ன சமிட்டில் என்னென்ன பேசினாங்க. இதெல்லாம் தேவையில்லை, டூ மச் ஃபேக்சுவல். பட் சும்மா பார்க்குறோம். 1995ல பெர்லின் சமிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் காப் வந்து 1995ல ஆரம்பிச்சு எஸ்டாப்ளிஷ் அனாலிசிஸ் டு ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சாங்க. 97ல கியோட்டோவில் நடந்த சமிட்டில் தான் COP3ல தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் கேம் இன் COP3 இன் கியோட்டோ, ஜப்பான் அப்படிங்கிறது ஞாபகம் வருங்க. இதான் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே செட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? COP3ல வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2005 COP11, அது வந்து கனடாவில் மான்ட்ரியல் நடக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கியோட்டோ ப்ரோட்டோகால் பார்ட்டிஸ். ஸோ இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் அமலுக்கு வந்தது 2005ல, நான் சொன்னல 2005 to 20. ஸோ அந்த 2005ல அமலுக்கு வந்தது மான்ட்ரியல் சம்மிட் ஆஃப் கனடா. 2009 வந்து கோப்பன்ஹேகன் சம்மிட் வந்து டென்மார்க்ல வந்து நடந்தது. இங்கே தான் இந்த 2 டிகிரி செல்சியஸ் பற்றியும் 100 பில்லியன் பற்றியும் பேச்சு வந்து ஆரம்பிச்சது. அங்கே ஒத்துக்கல, 2 டிகிரி செல்சியஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு $100 பில்லியன் செலவாகும், அந்த ஃபண்டை வந்து டெவலப் நாடுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து ஃபர்ஸ்ட் நான் பைண்டிங்காக எடுத்தோம். அதை பைண்டிங்காக கொண்டு வந்தது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். கோப்பன்ஹேகன்லேயே நம்ம நான் பைண்டிங்காக அதை வந்து கொண்டு வந்துட்டோம் COP15ல. ஸோ கோப்பன்ஹேகன் சமிட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நான் வந்து 11th ஸ்டாண்டர்டாக ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். மன்மோகன் சிங் போயிருந்தார். மன்மோகன் சிங் கூடவே ஒருத்தர் போனார். அது யாருன்னா நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, சென்னையோட மேயரும் போயிருந்தார். அப்போ சென்னையோட மேயர் வந்து சுப்பிரமணியம், இப்போ சைதாப்பேட் சுப்பிரமணியம் சைதாப்பேட் எம்எல்ஏ, இப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார்ல அவர். ஆனால் அப்போ சென்னை மேயராக இருந்தார். சென்னை மேயர் அவரும் வந்து அது கூட மன்மோகன் சிங்கோட டீமில் அவரும் போயிருந்தார், ஒன் ஆஃப் தி டெலிகேட் மெம்பரா. அப்போ தான் பார்க்குறேன் நம்ம மேயர் எதுக்கு டென்மார்க் போனார் அப்படின்னு. அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். கோப்பன்ஹேகன்னாலே எனக்கு மாசு தான் ஞாபகம் வருவார், ஏன்னா அவர் அந்த குரூப் ஃபோட்டோவில் நின்றுட்டு இருப்பார். ஸோ கோப்பன்ஹேகன் சம்மிட்டில் தான் வந்து இந்த 2 டிகிரி செல்சியஸும் 100 பில்லியன் பற்றியும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா சிட்டிஸ் தான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2015 வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட், இதான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் இப்போ கரண்டாக இருக்கிறது. 195 கண்ட்ரிஸ் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. 2 டிகிரிஸையும் டார்கெட்டை வந்து ஃபைனலாக பைண்டிங்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து COP29ல ஃபினான்ஸ் டீல். இதில் COP28ல வந்து ஃபாசில் ஃபியூல் டிரான்சிஷன், ஃபாசில் ஃபியூலை நம்ம விடணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். COP29ல ஃபினான்ஸ் டீல், COP30 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சும்மா இது வந்து எக்ஸ்பிரஸில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டயக்ராம். அதனால் சரி ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஏதாவது மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ஏதாவது கேட்டு விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. எந்தெந்த காப்பில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கரெக்டாக கேட்கலாம். ட்ரிபிள் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம்ல, எந்த காப்பு எந்த ஊர் என்ன பண்ணாங்க அப்படின்னு. சும்மா கெஸ் பண்ணுங்க. சரி இதெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரியில் வந்தால் தான் கஷ்டம், என்வாயர்மெண்ட்லாம் வந்தால் போட்டுடலாம். நமக்கு எதில் கஷ்டம்னா ஹிஸ்ட்ரி தான் கஷ்டம். ஸோ கிளியரா, ட்ரிபிள் மேட்ச் தி ஃபாலோயிங் டஃப்பாக வரக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான். நெக்ஸ்ட் வந்து 2025 யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30, அது வந்து எங்கே நடந்தா பேலம், பிரேசிலில் நடந்தது. அமேசான் காடுகளுக்கு
நடுவில் சம்மிட் வந்து நடத்தினாங்க. இந்த சம்மிட்டோட ஆக்ஷன் அஜெண்டா வந்து ரூட்டட் இன் தி ஐடியா ஆஃப் முத்திராவ். முத்திராவ்னா வந்து பிரேசில் வேர்ட் ஆஃப் கலெக்டிவ் எஃபர்ட் அண்ட் கன்சென்சஸ். கலெக்டிவாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் முத்திராவ் அப்படின்னா collective effort or consensus, it is continuous method of mobilization that begins before it extends to. So ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கலெக்டிவா ஒன்று சேர்ந்து மொபிலைஸ் பண்ணாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ உபுண்டு முத்திராவ் எல்லாம் ஒன்று தான். இட் எய்ம் டு லெவரேஜ் தி கலெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் கலெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் ஃபர்ஸ்ட் ஒன்று சேரணும், அது கவர்மெண்ட். அதை தாண்டி சோஷியல் மூவ்மெண்ட், என்ஜிஓஸ்லாம் இருக்காங்களா அவங்க, யூத்து, அப்புறம் இண்டிஜினஸ் பாப்புலேஷன், ட்ரைபல் பீப்புளும் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டிஸ், பிரைவேட் செக்டரும் உள்ள வரணும், அவங்களோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அகாடமினா ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட், யூனிவர்சிட்டிஸ் அவங்க வரணும், சிவில் சொசைட்டி, இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்னா கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் உபுண்டு. கண்டினியூஸ் கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் ஆல் திஸ் பீப்புள் தான் உபுண்டுன்ட்டனா முத்திராவ். சரியா? The term முத்திராவ் originates from the language spoken by Tupi Gurani அப்படிங்கிற ஒரு ட்ரைபு. இந்த டூபி குரானி அப்படிங்கிற ட்ரைப் வந்து சவுத் அமெரிக்கன் ட்ரைப், அமேசான் காடுகளில் இருக்கிற ஒரு ட்ரைப். அந்த ட்ரைபோடைய பாஷையில் முத்திராவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. பிரேசில் புஷஸ் ஃபார் முத்திராவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவங்க வந்து குளோபல் முத்திராவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வித்தின் COP30. இது எதுக்குன்னா டிஜிட்டல் என்ட்ரி பாயிண்ட் டு யுனைட் ஆம்பிளிஃபை கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சுனா என்ன, இப்போ நான் உங்களுக்கு கதைலாம் சொன்னல, இந்த கதையெல்லாம் இருக்கும். கிளைமேட் சேஞ்சுனா என்ன, அது என்ன இஷ்யூஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு வீடியோஸ்லாம் இருக்கும், அதில் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி. இந்த ப்ரொபோசல் எய்ம்ஸ் டு க்ளோஸ் தி கேப் பிட்வீன் தி பிளட்ஜஸ் அண்ட் டெலிவரி. இந்த வருஷம் முத்திராவோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம பிளட்ஜஸ் ஒன்று சொல்கிறோம், ஆனால் டெலிவரி வந்து கம்மியாக தான் நடக்குது. அது ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, எதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா ஆக்சலரேட்டிங் ப்ராக்ரஸ் இன் எனர்ஜி. ஸோ ஃபாசில் ஃபியூவல், அதுக்கு தேவைப்படுற ஃபினான்ஸு அண்ட் அதில் நடக்கிற ட்ரேடு. ஸோ ஃபாசில் ஃபியூவல், எனர்ஜி. ஸோ இந்த சம்மிட்டில் ஃபாசில் ஃபியூவல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ முத்திராவ் வந்து சம்மிட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பாரிஸ் சம்மிட் நடந்தே 10 வருஷம் ஆயிடுச்சான். ஆமாம், 10 வருஷம் ஆயிடுச்சு. பாரிஸ் சம்மிட் நடந்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து பாரிஸ் சம்மிட்ல 1.5 டிகிரி செல்சியஸில் வேர்ல்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. 2025ல நம்ம ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருந்த டெம்பரேச்சரோட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ வி கேனாட் அச்சீவ் 1.5 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போது பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்ன ஒரு டார்கெட் போயிடுச்சு. அட்லீஸ்ட் 2 டிகிரியாவது அட்டைன் பண்ணுங்க அப்படின்னு முத்திராவில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கீ அவுட்கம்ஸ் என்ன? ஸோ இந்த அவுட்கம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்ப இன்னைக்கு ரொம்ப ஃபேக்சுவல் தான். ஏன்னா 2 சம்மிட் ஒரே வாரத்தில் நடந்ததுனால ஃபேக்சுவலாக எல்லாமே வரும். அதனால நீங்கள் ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ இல்லை, ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி 198 எடுத்து பாருங்க, எந்த சேனல்ல இருக்க போதும். இட் அன்வீல்டு தி நவம்பர் 13 வந்து குளோபல் ஹெல்த் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஹெல்த் டே ஆஃப் COP30 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து குளோபல் ஹெல்த் சிஸ்டம் ரெக்கவர் பண்ணுறது. இப்போ தான் பார்த்தோம் G20ல இந்தியா வந்து குளோபல் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு இந்தியா சொல்லிச்சு. அதை தான் இங்கேயும் பேசுகிறாங்க. பேலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான். குளோபல் ஹெல்த் சிஸ்டமை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்னால ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். 2 கிராஸ் கட்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் என்னதுன்னா ஹெல்த் ஈக்விட்டி அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸ், ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வரணும். ஜென்ரலாக பேலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளானுங்கிறது கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய ஹெல்த் ஆக்ஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ அடுத்து வந்து பிரேசில் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், TFFF. ஸோ இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா, இதோட ஐடியா என்னதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை சப்போர்ட் பண்ணுறது தான் இதோட ஐடியா. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நான் காடு வச்சிருக்கேன், இந்த காடை வந்து நான் அழிச்சிட்டு ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம், ஒரு ஏர்போர்ட் கட்டலாம், இல்லைனா வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டலாம், ஒரு 8 வழி சாலை போடலாம், இல்லை என்ன வேணால் நான் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டாமல் விடுறது தான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் அந்த ஃபாரஸ்ட்டை அழிச்சிருந்தேன்னா நான் ஏர்போர்ட் கட்டியிருக்கலாம், இண்டஸ்ட்ரி கட்டியிருக்கலாம், என்ன வேணால் கட்டி எக்கனாமிக் க்ரோத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஃபாரஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஐ எம் லூசிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அது பண்ணியிருந்தால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ, நம்ம 2 ஆப்ஷன் நடுவில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை விடுறோம்ல,
அந்த விட்ட ஆப்ஷனோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நிறைய நாடுகள் அப்படி ஃபாரஸ்ட் முக்கியம்னு வச்சிருக்காங்க, ஆனால் அது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் பொட்டன்ஷியலை வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்களே, அப்படி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கலாம். பணம் கொடுத்து நீ ஃபாரஸ்ட் வச்சிருக்கிறதுக்காக உனக்கு ஒரு பிரைஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்காக தான் இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் எவர் ஃபெசிலிட்டி. ஃபாரஸ்ட்டை ஃபார் எவராக வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பிரைஸ் தராங்க. ஸோ இதான் வந்து இதோட ஐடியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ குளோபல் ஃபண்டு தான். $125 பில்லியன் மொபிலைஸ் பண்ண போறாங்களாம். எத்தனையா மொபிலைஸ் பண்ணுவீங்க? ஒன்று ரெடி பண்ணி அதை மொபிலைஸ் பண்ணி பண்ணுங்க வாரம். ஸோ இது என்னதுன்னா $125 பில்லியன் வந்து மொபிலைஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க. இந்த ஃபண்டுக்குள்ள யாரெல்லாம் பணம் தர போறாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கும்போது பிரைவேட்டும் போட போறாங்க. ஸோ ஒரு $125 பில்லியன் வந்து வந்துடும். இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா தேர் கோயிங் டு இன்வெஸ்ட். எங்கே இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு சில பாண்டு, அதே மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு கம்பெனியோட பாண்ட்ஸில், ஷேர்ஸில், ஸ்டாக்ஸில் அந்த பணத்தெல்லாம் வாங்கி அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வச்சிருக்கிற நாடுகளுக்குலாம் வந்து கொடுக்க போறாங்க. ஃபாரஸ்ட் எந்த நாடு வச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அதில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ். என்னதுன்னா அது வந்து கிளைமேட் ரிலேட்டட் பாண்ட்ஸாக இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும்ல, லாபம். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஃபார் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற நாடுகள் அண்ட் சேனலிங் த ரிட்டர்ன்ஸ் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தட் கன்சர்வ் தேர் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து இதுக்கு இந்த பணத்தை டைரெக்டாகவே உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே என்ன ட்விஸ்ட்னா டைரெக்டாக கொடுக்குறப்போ அந்த பணம் காலி ஆகிடும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருந்தா வருஷம் வருஷம் நம்மளால ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இது. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இதனால் நிச்சயமாக இங்கே ஒரு கார்பரேட் கம்பெனி பெனிஃபிட் ஆக தான் போகுது, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஏதோ ஒன்று. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்ததுன்னா நல்லது. ஸோ புரிஞ்சிச்சா? 25 பில்லியன் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிலாந்த்ரபிஸ்ட் அண்ட் 100 பில்லியன் ஃப்ரம் பிரைவேட். 125ல வந்து 25 பில்லியன் வந்து நாடுகள்கிட்ட வந்து வாங்குறாங்க, 100 பில்லியன்ஸ் வந்து பிரைவேட்ஸ். தென் த அமௌண்ட் வில் பி இன்வெஸ்டட் into mixed portfolio investments including public corporate market bonds. கார்பரேட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் பண்ண போகிறாங்களாம். அந்த பணத்தை எங்கே கொடுக்குறோன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் வாங்கி வச்சுக்க போகிறாங்க. மேபி நம்ம இந்தியாவில் சாவரின் கிரீன் பாண்டெல்லாம் இருக்குல்ல, அதிலலாம் கூட பண்ணலாம். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து நேஷன்ஸை ரிவார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா சேட்டலைட்டை வச்சு மானிட்டர் பண்ண போகிறாங்க. எந்தெந்த நாடுகளில் காடுகள் அதிகமாக இருக்கோ அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இதுலேருந்து ஃபாரஸ்ட் கேனப்பியை வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. முதல் டொனேஷனாக பிரேசில் வந்து $1 பில்லியன் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. நானே வந்து $1 பில்லியன் கொடுத்து இது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேசிலே வந்து முதல் டொனேஷன் கொடுத்துட்டாங்க. கொலம்பியா அடுத்து ஒரு 250 மில்லியன், இந்தோனேஷியா ஒரு 1 பில்லியன், நெதர்லாண்ட்ஸ் ஒரு 5 பில்லியன், நார்வே எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ கொடுத்தோன்னு தெரில, கொடுப்போம் மேபி. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இது ப்ரிலிம்ஸில் பயங்கரமான பொட்டன்ஷியல் கொஸ்டின். எந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்னு தெரில, ஆனால் ப்ரிலிம்ஸில் வரும். இயர் சொல்ல முடியாது. ஸோ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டி நிச்சயமாக ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸில் வரும். ஸோ பேலம் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் அப்படின்னு 4 லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூஸை வந்து பேசுது. இந்த பேலமோட ஃபைனல் ஆக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து 4 இஷ்யூ பற்றி எடுத்து பேசுது. என்ன இஷ்யூனா எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற 4 இஷ்யூஸ். A group of 29 countries, mainly small island states and those of European, rejected the draft test because it skipped the mention the roadmap to end the fossil fuel. ஸோ டிராஃப்ட் டெக்ஸ்டில் வந்து ஒரு 29 நாடுகள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபைனலாக பேலம் சம்மிட்டோட டிராஃப்ட் டிக்ளரேஷன் ஒன்று வரும்ல, அது 29 நாடுகள் வந்து ஒத்துக்கலையாம். ஏன்னா ஃபாசில் ஃபியூவலை ஃபேஸ் அவுட் பண்ணுறதை பற்றி பேசலை. ஏன்னா COP28லேயே ஃபாசில் ஃபியூவலை பற்றி பேசி ஃபேஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பட் அதை பற்றி பேசலை அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி வருவோம். ஸோ அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ். அந்த 4 இஷ்யூ வந்து கிளைமேட் ஃபினான்ஸை வந்து கொண்டு வரணும், கிளைமேட் ரிலேட்டட் ட்ரேட் மெஷர்ஸை கொண்டு வரணும். India and China and some other developing countries have been flagging concerns related to trade-related restrictive measures like European Union CBAM. இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி கிளைமேட்டுங்கிற பேரில் ட்ரேடு டேரிஃப் மெஷர்ஸை யூரோப்பியன் யூனியன் லான்ச் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் கோலை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆம்பிஷியஸாக ஒன்று சொல்லியிருக்காங்க. Transparency reporting framework demand mainly raised by the developed countries to have greater transparency in reporting climate actions. எல்லா நாடுகளும் எவ்வளோ climate actions எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து நம்பகமாக இல்லை. ஸோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மெயினாக வந்து அந்த ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் இருந்த 4 முக்கியமான விஷயங்கள் வந்து இதுதான்.
ஸோ இதில் வந்து ஃபாசில் ஃபியூல் ஃபேஸ் அவுட் பற்றி கொண்டு வரல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் டீசல் இதெல்லாம் குறைச்சு ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க பிரேசில். பட் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணுறாங்க. யாருன்னா டெவலப்பிங் நாடுகளும் பெட்ரோலியம் ஸ்டேட்ஸும். டெவலப்பிங் நாடுகளே அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சி பெட்ரோலியம் நம்பி தான் பாதி எக்கானமி ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களால் இப்போது இ வெஹிக்கிள்ஸ்க்கோ இல்லை சோலாருக்கோலாம் இமீடியட்டாலாம் போக முடியாது. நீங்கள் வேணால் ஃபேஸ் அவுட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ண முடியாது. ஆனால் வெஸ்டர்ன் நாடுகள் ஃபேஸ் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா பெட்ரோலியம் கம்பெனிஸும் அவங்க ஊர் கம்பெனிஸ் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபைனலாக வரவே இல்லை, கன்சென்சஸே கிரியேட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து சாண்டா மார்டா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போதான் அடுத்த வருஷம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக அப்போது COP29 பேசல, நாங்கள் தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கு போயிட்டு குளோபல் ஃபேஸ் அவுட் ஃபார் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொலம்பியாவில் நடக்க போகிறாங்க. இந்த சாண்டா மார்டா எங்கே இருக்குது? சிடிசி நியூஸில் வரலாம். கொலம்பியாவில் இருக்குது. ஸோ அனௌன்ஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜஸ்ட் டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோச்சிக்கு போன நாடுகள் இருக்காங்களே இவங்க. அது ஆக்சுவலி இது இந்த பாயிண்ட் இங்கே வரணும். 4 கீ டிமாண்ட்ஸ் இங்கே வரணும். உங்களுக்கு புரியுதா? இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்திருக்கணும். அவங்க கோச்சின் போயிட்டு தனி கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்ததுன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த 4 டிமாண்ட்ஸ் தான் இது. இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரணும். ஸோ அதுதான் வந்து ஸ்லைட் எரர். சாண்டா மார்டா கான்ஃபரன்ஸில் இந்த 29 நாடுகள் யூரோப்பும் சேர்ந்து சாண்டா மார்டா கொலம்பியாவில் மீட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிங்க, நல்ல விஷயம். Objective of the conference is to explore legal, economic and social dimension of facing fossil fuels from trade impacts, subsidy reforms. ஸோ ஃபாசில் ஃபியூல் கொடுக்குற சப்சிடி இதெல்லாம் ரிஃபார்ம் அதெல்லாம் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ கோல் வேணாம் அப்படின்ட்டாங்க, பெட்ரோலியம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போது வந்து கோல் மைன்ஸில் வேலை செய்கிறவங்களாம் எங்கே போவாங்க? பாரத் பெட்ரோலியமில் வேலை செய்கிறவங்க எங்கே போவாங்க? ரிலையன்ஸ் பெட்ரோலியமில் வேலை செய்கிறவங்களாம் எங்கே போவாங்க? ஸோ அவங்களாம் வந்து வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அதுதான் வந்து லேபர் டிரான்சிஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே வேணாம் நம்ம முடிவு பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மக்களுக்கு என்ன ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தாட்டு. அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட முடியாது. அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. என்னென்னலாம் ப்ராக்டிக்கலாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஓப்பன் பிளானட்டரி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், ஓபின் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பன் பிளானட்டரி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். ஸோ இது வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ரிலேட்டட் டேட்டா ஷேரிங் ரிலேட்டடான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ லான்ச்டு ஃபார் டேட்டா இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஸோ இப்போ என்னதுன்னா எல்லா இடத்துலையும் டேட்டா தான் இஸ் நியூ திங். எல்லா நாடுகளுக்கும் இந்த கிளைமேட் சார்ந்த டேட்டா வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது இன்டர்ஆப்பரபிலிட்டியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜப்பான் ஒரு ஃபார்மேட்டில், நம்ம ஒரு ஃபார்மேட்டில், சைனா ஒரு ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ண முடியாது. எல்லாரும் ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பிளானட்டரி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், ஓபின் அப்படிங்கிற ஒரு டேட்டா நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. எத்திக்கல் ஸ்டாக் டெக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. குளோபல் எத்திக்கல் ஸ்டாக் டெக். ஸ்டாக் டெக்னா என்னதுன்னா நம்ம எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் போதுமா இல்லை இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு திரும்பி பார்க்கறது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, வித் சீக்ஸ் டு இன்கார்பரேட் மாரல் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன் அண்ட் சிவில் சொசைட்டி டைமென்ஷன்ஸ் இன்டு குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் அஜெண்டா. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம எல்லாருமே சரியான முடிவு தான் எடுக்கிறோமா அப்படின்னு மாரலி எத்திக்கலி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. சிவில் சொசைட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து we have to think about the moral and ethical considerations. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக் டேக்குங்கிற வார்த்தை வந்து எங்கே வருது அப்படின்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே ஸ்டாக் டேக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸை கண்ட்ரீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அவங்க அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, அதை வச்சு 2 டிகிரி செல்சியஸை அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை பத்தாதா அப்படின்னு ஒரு ஸ்டாக் டேக் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் 2018 ஆரம்பித்து 2023 முதல் ஸ்டாக் டேக் நடந்தது. ஸோ இது போதாதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டாக் டேக் வந்து 2028 நடக்கும். இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் எடுத்த இந்த என்டிசிஸ்லாம் போதாதான்னு ஸ்டாக் டேக் வரும்போது எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸும் நம்ம வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேலம் 4X பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிளட்ஜ் வந்து கொண்டு வராங்க. 4Xங்கிறது இப்போ அங்கே மிஷன் 300ங்கிறது எலக்ட்ரிசிட்டிக்கு பார்த்தோம். 4Xங்கிறது எதுக்குன்னா சஸ்டெயினபிள் ஃபியூவல், அதாவது லிக்விஃபைட் பயோஃபியூல்ஸ், பயோகேஸ், ஹைட்ரோஜன், இந்த மாதிரியான ஃபியூவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டணும். ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் அப்படின்னா வெறும் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லை, பயோஃபியூல்ஸ் இருக்குது, பயோகேஸ் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது. இதெல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் 4X பிளட்ஜ். சஸ்டைனபிள் ஃபியூவல் இஸ் அ கால் ஆஃப் ஆக்ஷன் டு ஆக்சலரேட் எனர்ஜி டிரான்சிஷன். நெக்ஸ்ட் வந்து பேலம் டிக்ளரேஷன் ஆன் ஹங்கர், பாவர்ட்டி அண்ட் பீப்புள் சென்ட்ரிக் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ
At the climate summit, leaders from 43 countries and European Union signed a declaration placing the world's most vulnerable populations at the center. ஸோ climate change ரிலேட்டடாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்போ பாவர்ட்டியோட இம்பாக்டை வந்து நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நேஷனல் அடாப்டேஷன் பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா அடாப்டேஷன் பிளான்ஸ் எல்லா நாடுகளும் இப்போ என்டிசி மாதிரி கிளைமேட் அடாப்டேஷன்ஸ்க்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. மிட்டிகேஷன் அடாப்டேஷன் அதெல்லாம் பார்க்குறோம்ல, அதில் அடாப்டேஷனுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸை வந்து ஒரு நாடும் ஒரு நேஷனல் அடாப்டேஷன் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்க்கறதுக்கு ஒரு அலையன்ஸ். இட்ஸ் அ மல்டி ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்னர்ஷிப் எய்ம்ட் அட் ஆக்சலரேட்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த அடாப்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டரிங் இன்வெஸ்டிபிள் நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபாஸ்டரிங் Investible National Inventivation aims to help countries to convert their national adaptation plan into investment ready project. ஸோ என்னதுன்னா இப்போ அடாப்டேஷனை கொண்டு வரதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எக்கனாமிக்கலி ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான ஸ்டெப் எடுத்தால் ப்ரைவேட் செக்டரும் வருவான். இப்போ ப்ரைவேட் செக்டர் எப்போ வந்து கிளைமேட் சேஞ்சில் கலந்துப்பாங்க அப்படின்னா, இதில் நான் கலந்துக்கிட்டா எனக்கு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு இருந்தால் தான் வருவாங்க. ஸோ அப்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இதுலேருந்து ஒரு எக்கனாமிக் மாடல் உருவாக்கி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியா எப்படி வந்து இன்வெஸ்டபிளான அடாப்டேஷன் பிளான்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது தான் இந்த ஃபினி, ஃபாஸ்டரிங் இன்வெஸ்டபிள் நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சலரேட்டர் 2லேருந்து 1.5க்கு நம்ம போகிறதுக்கு ஆக்சலரேட்டர் ஒன்று வந்து பண்ணுறதுக்காக ஒரு தனி இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுவும் நடக்காது, சும்மா இவங்க சொல்லுவாங்க, நம்ம ஃபிலிம்ஸுக்கு படிக்கணும், தலைவலி நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட் மேப் ஃபார் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாசில் ஃபியூவல் டிரான்சிஷன். ஸோ என்னதுன்னா டீஃபாரஸ்டேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஃபாசில் ஃபியூவல் டிரான்சிஷனுக்கும் ரோட் மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூவலை ஃபேஸ் அவுட் பண்ணல, ஸ்லோவாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபாசில் ஃபியூவலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. 1 to halt and reverse the deforestation, another to advance just equitable fossil fuel transition. ஃபாசில் ஃபியூவல்லேருந்து நம்ம நான் ஃபாசில் ஃபியூவலுக்கு போகும்போது அது ஈக்குவிட்டபுளாக இருக்கணும், ஜஸ்டிஸோடு இருக்கணும். ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, டெவலப்பிங் நாடுகளுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு டெவலப்டு நாடுகள் தான் முன்னெடுக்கணும். அது வந்து ஈக்குவிட்டபிள். ஜஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ். அது எதை குறிக்குதுன்னா, இப்போ நான் சொன்னல, இப்போ கோல் பிளான்ட்டை மூடிட்டா கோல் பிளான்ட்டில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் எங்கே போவாங்க, அதுதான் ஜஸ்ட்டு. ஸோ ஒரு எனர்ஜி டிரான்சிஷன் வந்து ஜஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈக்குவிட்டபுளாகவும் இருக்கணும். ஸோ அப்போது இப்போ ஒரு பெட்ரோலியம் கம்பெனி மூடிட்டா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன வேலை வாய்ப்பு, ஸோ அதை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜஸ்ட் ஈக்குவிட்டபிள் ஃபாசில் ஃபியூவல் டிரான்சிஷன். இங்கே இவனுங்க வந்து ஏதாவது ஒன்று நல்ல விஷயம். ஸோ இந்தியாவோட ப்ரொபோசல் ஸ்கேல் அப் இது இங்கே பெருசாக எதுவும் சொல்லலை. ஸோ என்னன்னா டிராயிங் தி அட்டென்ஷன் தி இன்அடிக்குவேட் அடாப்டேஷன் ஃபினான்சிங். இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, ஃபினான்சிங்கு ஃபண்டிங்கே பத்தலை, நம்ம வந்து சொன்ன ஃபண்டிங்கில் வந்த ஃபண்டிங் வந்து 15 மடங்கு கம்மியாக தான் வந்திருக்கு, இன்னும் 15 மடங்கு எக்ஸ்ட்ராவாக ஃபண்டிங் வந்தால் தான் அடாப்டேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஃபண்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனால் கொண்டு வந்த டார்கெட் என்ன அப்படின்னா 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். நம்மளோட என்டிசியில் நம்ம கொடுத்த ஒரு டார்கெட் என்னன்னா, இந்தியா வந்து 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை 4 பில்லியனாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பில்லியன் டார்கெட்டை அப்கிரேட் பண்ணி 4 பில்லியன்னு இந்த சம்மிட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்தியாவோட CO2 மிட்டிகேஷன் டார்கெட் இது. மிட்டிகேஷன் டார்கெட் எவ்வளோனா 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2. ஸோ அந்த 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்தியா ஆல்ரெடி 2030 என்டிசி டார்கெட்டில் 50% ஆஃப் இன்ஸ்டால்டு பவர் ஜென்ரேஷன் வந்து நான் ஃபாசில் ஃபியூவல்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தான், நாட் பவர் ஜெனரேஷன். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் ஆல்ரெடி 50% நோக்கி நம்ம வந்துட்டோம். அடுத்த டார்கெட் வந்து எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி வந்து 43 to 45% நம்ம குறைக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தோம். எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபினா, ஸோ 1% ஜிடிபி க்ரோத் வந்துச்சுன்னா எவ்வளோ CO2 வருது, எவ்வளோ டன் CO2 வருது. இந்தியாவோட ஜிடிபி 1% ஏறுச்சுன்னா எவ்வளோ டன் CO2 வருதுங்கிறது தான் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி. ஸோ அந்த 1% ஜிடிபி ஏறும்போது எவ்வளோ CO2 வருது அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை வந்து 43 to 45% குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அதையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து 2005 லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 4 பில்லியனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பில்லியன் டன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன்,
இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், மிஷன் லைஃப், கார்பன் மார்க்கெட், நம்ம வந்து கார்பன் ட்ரேடிங் கொண்டு வந்திருக்கோம். கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நம்ம அதுக்கு ஒரு கோஆலியேஷன் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா ஆல்ரெடி ஆரம்பிச்ச இனிஷியேட்டிவ் தான், புதுசாக எதுவும் சொல்லலை. கிரீன் ஸ்டீல் டாக்ஸானமி, ஸோ கிரீன் ஸ்டீல்ஸை நம்ம கொண்டு வரோம். ஸ்டீல்லையே கிரீன் ஸ்டீல், ஸோ ஸ்டீல் அது என்னப்பா கிரீன் ஸ்டீல் அப்படின்னா, அந்த ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு தேவைப்படுற எனர்ஜி. ஒரு ஸ்டீலை இப்போ செய்யணும்னா என்ன பண்ணணும், அயனை உருக்கி அதில் வந்து கார்பனை கலந்து உங்களுக்கு வந்து குரோமியம் அதெல்லாம் கலந்து தான் ஸ்டீலை செய்வோம். அந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து உங்களுக்கு ரெனியூபிளாகவும் நான் ஃபாசில் ஃபியூலாகவும் வந்துச்சுன்னா அதுதான் கிரீன் ஸ்டீல். ஓகே, அந்த கிரீன் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம். இது மூலமாக நம்ம எமிஷன்ஸ் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் தான், புதுசாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சேலஞ்சஸ், ஸோ வழக்கம் போல் கேப் இருக்குப்பா, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. UNEP emissions gap report. Emissions gap report is released by யார்னா UNEP. States that current NDCs would only reduce global greenhouse gas emissions by 15% compared to 2009 levels by 45 to 60% வந்து required. நீங்கள் 1.5 டிகிரி சி ரீச் பண்ணணும்னா எமிஷன்ஸை வந்து எவ்ரி இயர் வந்து 45% குறைக்கணும். ஆனால் கரண்டாக சொன்ன டார்கெட் படி 15 தான் குறைப்பாங்களாம். ஸோ அது வந்து கேப் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி 19 கண்ட்ரிஸ், உலக நாடுகளில் 195 கண்ட்ரிஸ் இதை சைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் 19 கண்ட்ரிஸோட டார்கெட் தான் இந்த என்டிசியை, இந்த பாரிஸோட சொன்ன கோலை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கு, இன்க்ளூடிங் இந்தியா. நம்மளோட டார்கெட் வந்து பாரிஸ் சம்மிட்ல சொன்ன கோலை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியான டார்கெட் தான் நம்ம வச்சிருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன் கேப், டார்கெட் எக்ஸிஸ்ட் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. கிளைமேட் ஃபினான்ஸ் இன்சஃபிஷியன்ட் கிளைமேட் ஃபினான்ஸ். ஆல்தோஸ் COP30 வந்து COP30 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன சம்மிட்ல 300 பில்லியன் நீங்கள் சொல்லியிருக்கலாம், பட் வி வில் ப்ரெஷரைஸ் அண்ட் வி வில் மொபிலைஸ் 1.3 ட்ரில்லியன் அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டுருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. ஸோ ஆல்தோ COP30 pledged ஃபார் 1.3 trillions annually by 2035, currently only 115 பில்லியன் தான் வருதான். 10 மடங்கு இன்னும் ஏற்றணும். உன்னால் 300 அச்சீவ் பண்ண முடியாது. நீ எங்கேருந்து 1.3 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ண போகிற? இவனுக்கு பணம் கொடுத்துட்டாலும். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்பியூட்டு, உலக நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவசியமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ஒன்று. அதே மாதிரி ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் அவுட் பண்ணுற டார்கெட்டையும் வந்து நம்ம கன்சென்சஸ் பேஸில் கொண்டு வர முடியல. டெக்னாலஜி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டி கேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக சேலஞ்சஸ்ன்னு எழுதுனா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு தேவைப்படுற இது. டேட்டா டிரான்ஸ்பரன்சி இஷ்யூ அதான் வந்து ஒரு கோலாக இதில் வச்சுருந்தாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படிங்கிற இந்த கான்செப்ட். சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஜஸ்ட் டிரான்சிஷன் சேலஞ்சஸ். ஸோ ஜஸ்ட்டாக அந்த டிரான்சிஷன் இருக்கணும், இன்க்ளூசிவாக இருக்கணும். கோல் ஆயில் கேஸ்லேருந்து வெளியே வரும்போது அது ஜஸ்ட்டாகவும் ஈக்விட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. கிளியரா? ஸோ ஃபைனலாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் சம்மிட் எங்கே நடக்க போகுது? அடுத்த வருஷம் பேச்சு போட்டி வந்து டர்க்கியில் வந்து நடக்க போகுது. பேச்சு போட்டி தானே, எதுவும் செய்ய மாட்டாங்க, சும்மா வந்து பேசிட்டு போவாங்க, டாக் ஷோஸ் தான் இது. ஸோ டர்க்கியில் வந்து நடக்க போதான் COP31. ஸோ COP31 வந்து ஆஸ்திரேலியா டர்க்கி ரெண்டு பேருமே ஏலத்துக்கு எடுக்க வந்தாங்க. ஆனால் கடைசியில் ஏலத்தை ஜெயிச்சது டர்க்கி. டர்க்கியில் தான் COP31 நடக்க போகுது. COP32 வந்து இத்தியோப்பியாவில் நடக்க போகுது. ஸோ ஆப்பிரிக்கன் நேஷன் இத்தியோப்பியா வந்து COP32 கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, COP33 கான்ட்ராக்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி 2024க்கு முன்னாடி 2023ல G20 நடத்தணுமோ, 2029க்கு முன்னாடி 2028ல COP33 நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் COP34க்கு முன்னாடி COP33 நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த வருஷத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2028ல வந்து நம்ம அதுக்கான டெண்டருக்கு கேட்டிருக்கோம். இஃப் அலோகேட்டட் இட் வுட் பி செகண்ட் டைம் இந்தியா வில் ஹோஸ்ட் அ COP. இதுக்கு முன்னாடி COP8 இந்தியாவில் நடந்திருக்கு. இது பிலிம்ஸ் கண்டென்ட். COP8 2002ல நடந்திருக்கு. 2002க்கு அப்புறமா நமக்கு வந்து 2028ல நடக்க வாய்ப்பு இருக்கு, 26 வருடங்கள் கழித்து. எந்த ஊர்ல நடக்கும்னு சொல்லுங்க? அகமதாபாத். அகமதாபாத்ல நடக்குமா, இல்ல பிரயாகராஜ்ல நடக்குமா, இல்ல வாரணாசியில் நடக்குமா? வாரணாசிக்கு தான் வாய்ப்பு இருக்கா? ஓ, படம் வேற வருது. இல்ல நான் நினைக்கிறது அகமதாபாத் தான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். ஐ மீன் குஜராத்தில். ஸோ இப்போ நம்ம பிரேக் போகலாம்.